வெல்கம் டு AKTNPC லேர்னிங் ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் CBSEயில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் பற்றி பார்க்க போகிறோம். Why do we fall hill? ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. Why do we fall hill? இந்த லெசன் நேம்லேருந்தே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுக்கு எதனால் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றது தான் இந்த Why do we fall hill அந்த லெசன்னு ஒரு கொஷின் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் பாடி இருக்குது, 2 டைப்பாக இருக்காங்க. ஒன்று வந்து ஹெல்த்தி பர்சன், இன்னொன்று வந்து நான் ஹெல்த்தி பர்சன். ஃபஸ்ட்டு ஹெல்த்தின்னா என்னது, டிசீஸ்டு பர்சன்னா என்னது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஹெல்த்தி அப்படின்னா எந்த விட அதாவது நம்ம பாடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம சரௌண்டிங்ஸ்க்கும் சரி, மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கும். டிசீஸ்டு பர்சன்னா நத்திங் பட் அன்கம்ஃபர்டபுள், பாடி வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் நம்ம வந்து டிசீஸ்டு பர்சன் அப்படின்னு டேர்ம் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து நிறைய அன்கம்ஃபர்டபுள்லேருந்து நிறைய சிம்டம்ஸ் டிசீஸ்க்கு காஸ் ஆகிறதும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தி பர்சன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செல், நம்ம ஹியூமன் பாடி வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, ஆர்கன்ஸ் மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன்ஸு, அந்த ஆர்கன்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, டிஷ்யூனால் ஃபார்ம் ஆகிருக்கு. டிஷ்யூ எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா செல்னால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய பாடியோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஒரு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா செல்லு தான். செல்லில் தான் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ் ஒன்றும் ரிப்பேரேஷன் ஆஃப், இப்போது ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அந்த டேமேஜை வந்து சரி பண்ணுறதும் செல்லு தான். ஸோ அதில் வந்து அதனால தான் அந்த ஒரு டேர்ம் வந்து மென்ஷன் பண்ணாங்க, இட் இஸ் அ டைனமிக் பிளேஸ். டைனமிக் பிளேஸ்னால் ஒர்க், மேஜரான ஒர்க் வந்து அந்த இடத்துல நடக்கிறதுனால தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். ஸோ செல் வந்து குரூப் ஆஃப் செல் ஃபார்ம் டிஷ்யூ, டிஷ்யூ ஃபார்ம் ஆர்கன், ஆர்கன் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம். ஸோ இந்த செல்ஸில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ், கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸு, கார்ப்ஸு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இது எல்லாமே வந்து செல்லில் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லுடைய லைஃப் டைம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த செல் அழிஞ்சிருச்சுன்னா அந்த டிஷ்யூ அழிஞ்சு அந்த ஆர்கனே அழிஞ்சிருதா? கிடையாது. புது செல்லை புதுப்பிச்சுக்குது, இன்னொரு செல்லை நியூ செல்லையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரிப்பேரான செல்லையும் ரெடி பண்ணுது, ஸ்மால் நியூ செல்லும் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. என்னது, ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஹார்ட்டோட மேஜர் ஒர்க் என்ன, பம்ப் த பிளட். கிட்னி இது வந்து ஃபில்ட்ரேஷன். இது மாதிரி ஒன்றுக்கும் லங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி ஒரு ஆர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தால் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வரதுனால நம்மளுடைய பாடி வந்து ஹில்னஸ்க்கு போகுது. ஓகேவா? ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டர் கனெக்டட். எல்லாம் இந்த செல்லில் ஏதாச்சும் சேஞ்ச் நடந்தால் டிஷ்யூவில் நடக்கும், டிஷ்யூவில் நடந்தால் ஆர்கனில் நடக்கும், ஆர்கனில் நடந்தால் ஆர்கன் சிஸ்டம் வரும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் கூட மொத்த சிஸ்டமே வந்து அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிஸ் ஆர் நாட் ஃபில்டரிங் யூரின். கிட்னியோட ஒர்க் என்னது, யூரினை வந்து ஃபில்டர் பண்ணுறது. இப்போ வந்து யூரினை வந்து அது ஃபில்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னா பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே தங்கிடும். அன்வான்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம யூரினேஷனில் வெளியே வந்தது. ஸோ அது வந்து அப்படியே அங்கேயே தங்கிருச்சு. அந்த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா the brain will not able to think properly. ஸோ பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து கிட்னி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஆர்கனும் இன்டர் கனெக்டட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன் திஸ் கான்டெக்ட் தட் வி லுக் அட் த நோஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இதில் வந்து ஹெல்த்து என்ன, இந்த லெசனில் ஹெல்த்தி அப்படின்னா என்ன, டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த் அண்ட் இட்ஸ் ஃபெயிலியர், த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெல்த். ஹெல்த்தோட முக்கியத்துவம் என்னென்ன? We have heard the word health was quite frequently. We use it ourselves as well. We are saying our grandmother's healthy is not good. Our teachers is used when they scold us saying this is not a healthy attitude.
இப்போ வந்து நம்ம எப்படி அந்த கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஷீ இஸ் நாட் ஹெல்த்தி, ஆர் மை கிராண்ட் ஃபாதர் இஸ் நாட் ஹெல்த்தி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் கான்டாக்ட்ஸ் அது. இதே டீச்சர்ஸ் வந்து உன்னுடைய மென்டல் ஹெல்த் வந்து ஒன்லி ஃபிசிக்கலாகவும் கிடையாது, இட் இஸ் போத் ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் சோஷியலாகவும் ஹெல்த் வந்து 3 கான்டெக்ட்ஸாக வந்து இன்டர்கனெக்டாக இருக்குது. சோஷியல், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்கியூஸ் வந்து ஃபிசிக்கலுக்கு ஜாயின் ஆகும். இப்போ மை கிராண்ட் மதர் இஸ் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னா ஃபிசிக்கல். டீச்சர் சொல்கிறது யூ டோன்ட் ஹாவ் அ ஹெல்த்தி ஆட்டிடியூட், இட் ரெஃபர்ஸ் டு மென்டல். ஓகே, அது வந்து ஃபிசிக்கலில் போல். ஸோ ஹெல்த்தி அப்படின்னா 3 கான்டெக்ட்ஸில் ரெஃபர் ஆகுது. ஒன்று வந்து சோஷியல், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி ஆஃப் ஆல் ஆர்கானிசம் வில் டிபெண்ட் அப்பான். இப்போ ஒரு பர்சன் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு இருக்கணும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும், குட் ஃபுட் அண்ட் குட் சரௌண்டிங், அண்ட் மென்டலாகவும் நம்மளை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் லிவ் இன் சொசைட்டி, ஆர் சோஷியல் என்விரான்மெண்ட் தேர்ஃபோர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சோஷியல் நம்ம வந்து என்விரான்மெண்ட் கூட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறதும் நல்லதாக இருந்தால் தான் நம்ம வந்து மென்டலாக வந்து இதுவாக இருக்க முடியும், அண்ட் சோஷியலாக வந்து ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஃபிசிக்கல் வந்து நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இஃப் நோ ஏஜென்சிஸ் என்ஷூரிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோஷியலாக எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் கார்பேஜ் எடுக்கலை, கார்பேஜ்னால் குப்பை தொட்டி எடுக்கலை, குப்பை தொட்டியில் குப்பை எடுக்கலை அப்படின்னா அங்கே என்ன ஆகும்? நிறைய மஸ்கிட்டோஸ் வரும், அதனால் நிறைய டிசீஸ் வரும். வாட்டர் கண்டாமினேஷன் ஆகும். வாட்டர் கண்டாமினேஷன் ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணி, இன்டேக் பண்ணுற தண்ணி வந்து மைக்ரோப்ஸ், பாக்டீரியாஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசீஸ் வரும். ஸோ சோஷியல் இன்டர் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபிசிக்கல் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இல்லை அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகும். We need to be healthy and this food will have earned by doing work. For this opportunity to do the work has to be available. We need to be happy in order to be. இப்போது நம்ம லைஃப் எதுக்கு லீட் பண்ணுறோம்? ஹாப்பியாக இருக்கிறதுக்கு லீட் பண்ணுறோம். ஹாப்பியாக எப்படி இருக்க முடியும்? ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான். ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட்ற ஃபுட், அந்த சோஷியல் அண்ட் மென்டல், இது 3மே கரெக்டாக இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து வெல்த்தை வந்து என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. ஹெல்த்திக்கும் டிசீஸ் ஃப்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இஃப் திஸ் இஸ் வாட் வி மீன் ஹெல்த்தி அண்ட் வாட் டு வி மீன் பை டிசீஸ், த வேர்ட் இஸ் ஆக்சுவலி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி. In other words, literally it being disease-na another nothing but நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி uncomfortable. Disease-na வந்து uncomfortable. The word is used more limited. We talk of disease when we can find a specific and particular cause of discomfort. ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, நம்மளுக்கு தலை வலிக்குது, டயரியா போகுது அப்படின்லாம், இதெல்லாம் எதுனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பாடியில். நம்மளுக்கு எப்போவுமே தலைவலிக்காது, எப்போவுமே டயரியா ஆகாது. ஆனால் வந்து ஹெட்டேக்கும் சரி டயரியாவும் சரி இந்த ரீசன்னால தான் ஆகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஹெட்டேக் வந்து நார்மல் ஃபீவர்னாலேயும் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம சரியாக சாப்பிடாதனாலேயும் இருக்கலாம். ஹெட்டேக் இஸ் நாட் அ டிசீஸ், இட் இஸ் அ சிம்டம் ஆஃப் மெனி டிசீஸ். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ், இது டிசீஸே கிடையாது. டயரியா வந்து அது ஒரு டிசீஸ் கிடையாது, ஏதோ ஒரு டிசீஸோடைய சிம்டம் தான் வந்து டயரியா. ஸோ குட் ஹெல்த் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் குட் ஹெல்த் ஆஃப் அ டான்ஸர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஏபிள் டு ஸ்ட்ரெச் இஸ் பாடி இன் அ டிஃபிகல்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் போர்ஷன். இப்போ ஒரு டான்ஸர் இருக்காங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஆடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது இடுப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களால அவங்களுடைய பொசிஷன் வந்து கிரேஸ்ஃபுல் பொசிஷனை வந்து இது பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல வந்து ஹெல்த் வந்து பாதிக்குதா இல்லையா? அதே மாதிரி ஒரு சிங்கருக்கு எது இம்பார்ட்டண்ட்டு? வாய்ஸு. ஸோ இப்போ வாய்ஸ் வந்து அந்த லங்ஸில் வந்து அவங்க கரெக்டாக அந்த டம் பிடிச்சி அந்த ஏரை ப்ளோ பண்ணல, அந்த ஃப்ளூட்லலாம் ப்ளோ பண்ணலை, முடியல அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனையே பாதிக்குது. ஸோ டு ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியலைஸ் அ யூனிக் பொட்டென்ஷியல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ் நெசசரி இஸ் அ ரியல் ஹெல்த். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு 5 Fs இருக்குது, 5 Fs இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்கிங் வாட்டர்
ஃப்ளைஸ் இல்லாத ஃபுட் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைஸ்னால் எறும்பு அந்த மாதிரி இருக்கிறது, ஃபிங்கர்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற ஃப்ளூயிட்னால் லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக எந்த க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டராக தண்ணி வந்து டர்ட் இல்லாமல் குடிக்கணும். அந்த மாதிரி 5 ஃபைவ்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன டிசீஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.